பேரலை நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் நான் உயிரியல் ரீதியாவே பிறக்கல. என்ன பரமாத்மா தான் உலகத்துக்கு டைரக்ட்டா அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னும், என் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த டவுட் வரல. ஆனா அவர் இறந்த பின்னாடி எனக்கு பல யோசனைகள் வர ஆரம்பிச்சது. அத நான் இப்போ நம்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் பரமாத்மா மூலமா தான் நான் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெய்வம் அமைச்சதுன்னு சொல்றாரு. மேலே தெய்வம்னா இயற்கையெல்லாம் ஆஃப் பண்ணலாம்ல. இயற்கையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? மழை வெள்ளம் பாதிக்கப்படுறாங்க, தண்ணியெல்லாம் பாருங்க, அதெல்லாம் செய்யலாம்ல. அதான் எங்கே போயிட்டார்? இப்போ தெய்வம் தானே அவர். இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வானத்துலேருந்து இப்போ நேராக குதிச்சு வந்துருக்காங்க. அம்மா பெக்கில் அவரை. இதெல்லாம் கதவு கட்டுறது ஒரு காமெடி தான் இல்லைங்களா உங்களே? இதெல்லாம் பேச்சு சொல்கிறேன், செம்ம காமெடியாக இல்லை இதெல்லாம். இப்போ உங்களையும் அம்மா பார்த்துருக்கா, என்னையும் அம்மா பார்த்துருக்கா, அவரை மட்டும் மேலேருந்து வந்திருக்காருங்களா? இது ஒரு செம்ம காமெடிங்க அவர் பேசுறது. மோடி இப்படி சொல்றது மூலமா நான் தான் எல்லாத்தோட உயர்ந்தவன் காட்டி விரும்புறாரு. இல்லை, அவர் எப்படி உயர்ந்தவன்னு அவரை மட்டும் சொல்ல முடியும். அப்புறம் என்ன இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாம் அவருக்கு கீழே தாழ்ந்தவங்களா? அவர் எப்படி உயர்ந்தவன்னு அவர் சொல்லி அவர் வேணால் அவரை சொல்லிக்கிட்டு போகலாம். அவரை விட உயர்ந்தவன் நான் சொல்லுவேன். என்ன அவர் ஏற்றுப்பாரா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் படைக்கப்பட்டதே கிடையாது. அவன் செய்கிற செயலால் தான் உயர்த்தப்படுறான், தாழ்த்தப்படுறானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய இது. அது எப்படி கடவுளுக்கு ஈக்குவலாக அவர் பிறந்தாரா? யார் நம்புறது? மூலமா அனுப்பி வைக்கப்பட்டவர் சொல்றாரு. அப்படிலாம் யாரும் கிடையாதுப்பா. சும்மா ஊரை ஏமாத்துற வேலை இது. வட மாநிலங்களில் உள்ள இந்தியர்கள்லாம் மூட நம்பிக்கையில் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. அதனால் அதெல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் நேராக கடவுள்கிட்டேருந்து நான் நேராக பிறந்து வந்திருக்கேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் இந்தியாவில்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு பிரதமர். அதெல்லாம் சும்மா கதை. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. செஞ்சுதான் இந்த 10 வருஷம் செஞ்சுருக்கணும்ல. 10 வருஷமே ஒன்றுமே செய்யாமல் இப்போ ஏதாவது மக்களை மூட நம்பிக்கை மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் இங்கே நாங்கள் மதித்து அவங்களாம் போற்றி அவங்களுடைய வழியில் நாங்கள் பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுமாரி ஒரு தலைவர் அங்கே வட இந்தியாவில் யாருமே இல்லை. பெரியாரும் கிடையாது, அம்பேத்கரும் அவங்க அதிகமாக கொண்டாடுறதே கிடையாது. வட இந்தியாவில் பெரியாருடைய கொள்கை கோட்பாடு அவங்க கையில் எடுத்தாங்களாவே போதும். வட இந்தியர்கள் மோடிக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க. பெரியார் தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான புள்ளி. மடமெல்லாம் எடுபடாது. அவர் ஓட்டு வாங்குறதுக்காக இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களை ஏமாத்தலாம். அவர் மக்களை ஏமாற்றவே முடியாது. இப்போ இந்த டைமுங்கள இந்த டைம் மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. இந்த மூடி நம்ம வச்சு அவர் ஏமாற்றிருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. சாமி கொண்டுட்டு வந்துச்சிங்களா அவர் ஸ்ட்ரைட்டா? மனித பிரிவுன்னு சொல்ல முடியாதுல்ல. மனித பிரிவுனா அப்போ எலெக்ஷன் ஓட்டு இதெல்லாம் அதை பற்றி அப்போ எதுலையுமே தலையிடக்கூடாது. மனித பிரிவுனா இது எதுலையுமே தலையிடக்கூடாது. பதவி பொருள் இதற்கு ஆசைப்படாதான் மனித பிரிவு இல்லைன்னு அர்த்தம். பரமாத்மா இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்க்கை, ஒரு கோயில் கோலம் இப்படி தான் இருப்பாங்க. அவர் தான் மனித பிரிவு இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம். நீ எல்லா பதவியும் கையில் வச்சு நீ எப்படி மனித பிரிவு இல்லைன்னு சொல்லுவா? அவர் மனித பிரிவு இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த தைரியமே கிடையாது. எல்லாம் இங்கே மனிதரால் உருவாக்கப்பட்டவன் தான் மனிதர்களை தவிர மிருகத்தாலையை உருவாக்கப்படுறான். எல்லாம் மனிதர்கள் தான். அவர் என்ன நினச்சிக்கிட்டு அது சொல்கிறாரு போகிறாருலாம் இல்லை. அவரை அவர் தான் பெரிய அறிவாளி, மற்றவங்களாம் நாட்டில் இருக்கிறவங்க சாதாரண ஆள் நினச்சிக்கிறாரா? அவரும் ஒரு சாதாரணப்பட்ட நபர் தான். அவருக்கு என்ன வாக்குரிமையோ அதே வாக்குரிமை தான் எங்களுக்கும். அவர் வேணால் என்ன இது வரைக்கும் மக்களுக்கு என்னத்தை செஞ்சுருக்காரு? ஒன்றும் செஞ்சதெல்லாம் இல்லை. இல்லை அவர் பரமாத்மா அவர் அனுப்பி வச்சுன்னா பரமாத்மாவே வந்துட்டு போகுது. ஏன் இவர் அனுப்பி வைக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது, அது நிறுத்தலாம் இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருந்தால் ஏன் நம்ம எல்லைக்கெல்லாம் ஏன் சீன இந்திய எல்லை பிரச்சனை ஏன் வருது? அவர் நீக்கிக்கலாம் இல்லையா? நேபாள் இந்திய எல்லை பிரச்சனை எதுக்கு வருது? இலங்கை நமக்கு ஏன் அந்த மீனவர்கள்லாம் ஏன் சுட்டுக் கொள்றா? இந்த பரமாத்மா அங்கெல்லாம் போவாதா? எந்த ஆத்மாவும் கிடையாது. சாதாரண ஆத்மா தான் மனிதன். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இது போச்சுன்னா எல்லாமே ஒன்று தான், எல்லாம் ஜடம் தான். கோயில் கட்டணும்னு சொல்லுவார், இல்லை ஒருத்தருக்கு சிலை வச்சுன்னு சொல்லுவார். இதை சொல்லி தான் அவர் வாக்கு கேட்க முடியுமே தவிர மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? மத ரீதியாக அவர் பேசுவாரா தவிர அவர் இந்துனா நானும் இந்து தான். என் பேர் ராமச்சந்திரன் தான், நானும் ராமர் தான், நானும் ராமருடைய பேரை கொண்டவன் தான் இந்த ராமச்சந்திரன். என் பேர் எல்லா ரெக்கார்ட்லேயும் என் பேர் ராமச்சந்திரன் தான் இருக்குது. அதுக்காக நான் ராமரையே வணங்கிட்டுலாம் இருக்க முடியாது. மக்களோட மனிதாபிமானம், மனித தன்மை இருக்கணும். மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் மனித தன்மை இல்லாமல் ஒரு மக்களை வேறுபிரித்து பார்க்குறோம் யாராக இருந்தாலும் அவன் இந்த தகுதியற்ற தலைவர்கள் தான். இப்போ உயிரினத்தை நம்ம அம்மா வயிற்றுல பிறப்போம்ல, அந்த வகையாக நான் பிறக்கல. டேரெக்டாக எனக்கு கடவுள் பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதெல்லாம் இயற்கையாக எலும்புலா நாக்கில் எல்லாமே சொல்லிக்கலாம். எலும்புலா நாக்கு அது எல்லாமே சொல்லிக்கலாம். அதெல்லாம் பயன்படாது சொல்கிறதுலாம். நரேந்திர மோடி தனி பிரிவு தான் சார். அம்மா வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவன் தனி பிரிவு. கடவுள் அனுப்பிச்சது தூதுதான். நரேந்திர மோடி இல்லைன்னா நாடே கூட்டு சேவராக இருக்கும். நரேந்திர மோடி வந்ததுனால தான் அவன் தனிப்பட்ட பிறகு தான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அது சொன்னது 100க்கு 100 உண்மை. அம்மா வயிற்றில் பிறந்திருக்கலாம், பட் அவர் வந்த பிறகு தான் நாடே சுபிச்சமாக இருக்குது. அம்மா வயிற்றில் பிறந்திருக்கலாம், ஆனால் பிறக்கலன்னு சொல்கிறது தவறு.
அம்மா வயத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது வந்து தனி பிரிவாக இயேசு கிறிஸ்து பிறந்த மாதிரி அவர் தனி பிரிவில் பிறந்திருக்கார். ஒரு சக்தி சரி. இந்தியாவுக்காக அவர் பிறந்திருக்கார். இந்தியா அவர் வந்த பிறகு தான் இந்தியா வல்லரசு நாடாக இருக்குது. அதெல்லாம் போய் அது எப்படி டைரெக்டா அவர் பிறந்த இந்த ஊர் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லாத அது எப்படி டைரெக்டா வர முடியும்? அதெல்லாம் சும்மா கதை. கடவுளோட சக்தி இருக்கிறது அது வேற, அம்மா இல்லாத அவர் இல்லை. அவர் ஒரு மோடி ஒரு மனிதனே இல்லை, அவர் மோசமான கேடி. தமிழ்நாட்டை வந்து தாக்க பார்க்குறாரு. அவர் ஒரு காலமும் முடியாது. அவர் என்றைக்குமே கேடி தான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்காரன் அறிவாளி தான். இது உண்மையிலே இது வந்து மோடியை பார்த்தா நேராகவே கல்லெடுத்துடும் தமிழ்நாட்டு மக்கள். எங்கள் தமிழ்நாட்டு முதல்வருக்கு வாழ்த்துக்கள், மோடியே ரிபீட்டுகள். மக்களுக்கு நான் நன்மை செய்யறதுக்கோசரம் பரமாத்மா மூலமா டைரக்டா அனுப்பி வைக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. மக்கள் என்ன செஞ்சிருக்காரு? அப்படி 10 லட்ச ரூபாய் டெஸ்ட் போட்டு அங்கங்கே போய் வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக அவர் எதுவுமே செய்யலை. அவர் செஞ்சதே. ஆனால் வந்தார் 15 முறை இப்போ ஓட்டு கேட்க. ஆனால் ரிவீட் அடித்து அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த காலமும் முடியாது தமிழ்நாட்டில். அதனால் அவர் மோடி தமிழ்நாட்டில் எடுப்படவே படாது. இந்த வாட்டி 3வது பிரதமர் ஆயிடுவாரா? கண்டிப்பாக ஆகவே மாட்டார். 100 தொகுதி பிடிச்சாலே நான் அவருக்கு தேங்காய் உடைப்பேன். பிரதமர் வந்து அண்ணா ராகுல் காந்தி தான். அம்மா இருக்கும்போது எனக்கு அந்த நினப்பு இல்லை. அம்மா எப்போ இருந்தாங்களோ அப்போலேருந்து எனக்கு பல நினைப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா இருந்ததுன்னா சொல்லி விடல, நான் தான்டா அவனை பத்தன்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ சொல்கிறாரு. இதாங்க மீனிங்க வேற என்ன இல்லை. அவங்க கேட்டுருவாங்களே, உன்னை 10 மாதம் வந்து நான் பெத்த நீ மேலேருந்து எப்படா வந்தார், நான் உனக்கு வளர்த்து ஆளாக்கி விட்டு தான் நீங்கள் பிரதமர் கேட்க மாட்டாங்களா அவங்க? அது சும்மா கட்டு, அதான் காமெடி பேசுங்க. அது அவர் பேசுறதே காமெடியாக ஒரு வீஸ் பேசிக்கிட்டு இருக்காருங்களா? அது இந்த பேச்செல்லாம் ஒரு நகைச்சுவையாக தான்ப்பா பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல சிந்தனை தோணுது. அம்மா இறந்த பின்னாடி எனக்கு பல சிந்தனை தோணுது. அதெல்லாம் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். நான் பரமாத்மா தான் நான் பூமிக்கு அனுப்பிச்சிருக்கேன் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் சும்மா ஒரு சிந்தனையும் தோணாது அவருக்கு. அவர் சிந்தனை ஃபுல்லாக அதானி அம்பானியோடைய டார்கெட்டுக்கு தான் வழிவகுத்துட்டு இருப்பார். வேறு மக்களுடைய வறுமைக்கு உழைக்கிறவர் கிடையாது நம்ம பிரதமர் மோடி ஐயா அவர்கள். மக்கள் வறுமையில் தான் இருக்காங்க என்றைக்குமே. கடவுள் பரமாத்மா அவர் வந்திருந்தாருன்னா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, செய்யணுமா இல்லையா? அவர் எதுவுமே செய்யலையே 10 ஆண்டு காலம். மணிப்பூர் கலவரம் இன்ன வரைக்கும் வாய் திறக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கலையே பிரதமர். இப்படியாப்பட்ட பிரதமர் எந்த நாட்டிலுமே இல்லைப்பா. இப்படிலாம் ஒரு பிரதமர் இருப்பாரா? ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பிரதமர் இருக்காருன்னா இந்தியாவில் நம்ம பிரதமர் மோடி ஐயா தான். அதுதான் மூட நம்பிக்கை அவருக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு. அதான் காரணமே. அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த உணர்வு வரல. அம்மா இருந்த பின்னாடி நான் கடவுளால் அனுப்பிக்கப்பட்டவனும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சு நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை அவர் வேணா இப்போதான் அவர் யோசிக்கல. இவ்வளோ நாளாக கடவுளை பற்றி யோசிக்காமே இருந்தாரா? இப்போ அவங்க அம்மா இறந்து 2 ஆண்டு காலம் ஆகிருக்குமா? இப்போ 2 ஆண்டு காலமாக தான் யோசிக்கிறாரா? அதுக்கு முன்னாடி அவர் யோசிக்கவே இல்லையா? ஏன் யோசிக்கல? இது வந்து ஒரு பாரத பிரதமருக்குரிய அழகு இது கிடையாது. ஒரு பாரத பிரதமர்னா எல்லா மக்களுக்கும் அவர் சமமானவராக இருக்கணும். எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கணும். அண்டை நாடாக இருந்தாலும் சரி நட்புறவு கொள்ளணுமே தவிர அவர் தான் பெரிய ஆளுன்னு சொன்னால் அவர் என்ன ரஷ்ய அதிபர் விளாமிட்டி புதினா இல்லை வந்து இது அந்த நாட்டில் கூட ஜனநாயகம் இருக்குது, இங்கே கிடையாது. இவர் ரஷ்ய அதிபர் வடகொரிய அதிபர் மாதிரில ஒரு செயல்பாடு இருக்குது. இதே நம்ம அமெரிக்கா வரதா கூட வந்து கோர்ட்டு தண்டிக்கும். இவங்கெல்லாம் தண்டிக்கிறது கூட ஒரு சட்டமும் எதுவுமே கிடையாது. நம்ம நாட்டில் சட்டமெல்லாம் அவன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியாக தான் தெரியுது. இங்கே நீதி எங்கே இருக்குது? நீதி விமர்சனம் செஞ்சால் இதுக்கு தண்டனைங்கிறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ விமர்சனம் செய்கிறாங்க. இவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு எந்த சட்டமே கிடையாது. பிரச்சாரம் வந்து வடநாட்டு மக்கள் எடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு அறிவாற்றல் எந்த பகுதியில் கம்மியாக இருக்கோ அங்கே வேணால் எடுப்படலாமே தவிர சாமி அது பூஜை மந்திர கிந்தரெல்லாம் எடுப்படுமே தவிர தமிழ்நாட்டிலேயே கேரளாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ கர்நாடகாவிலேயோ இங்கெல்லாம் எடுபடாது. இவர் வேணா பேசுறது வேணா அங்கே வடபகுதியில் வேணா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து படிச்சிருந்தா இந்த மதத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கல்ல. இங்கே வட இந்தியக்காரங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? எங்கே தான் பாலாறு தேனார் ஓடுதே எங்கே வராங்க? அவர் தான் நரேந்திர மோடி குஜராத் ஒரிசா எல்லாமே தான் நல்லா தான் இருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்தில் இங்கே ஏன் வராங்க வேலைக்கு? ஏன் வருது? அப்படி தான் வேலை வாய்ப்பு அங்கேயே கொடுக்க வேண்டியது. இங்கே எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க? தமிழ்நாடு எல்லாத்த விட வந்து பெஸ்ட்டு. ஆனால் அங்கேருந்து இவங்க எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்கன்னு என்ன காரணம்? அவர் வேலை கொடுத்துருந்தா எங்கே வர போகிறாங்க? இங்கே தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறதே வந்து மத்திய அரசு தான். 3வது வாட்டி மோடி பிரதமர் ஆவாரா? அவர் எத்தனை முறை பிரதமர் ஆனாலும் இந்த தேசத்துக்கு ஒரு பயனும் இருக்காது. அவர் 50 முறை வேணாலும் ஆகலாம், இன்னும் 5000 முறை வேணாலும் ஆகலாம், இன்னும் 50 கோடி முறை வேணாலும் ஆகலாம். அவரால் ஒரு பயனும் இந்த தேசத்துக்கு இருக்காது.